என்னுடைய பயிர்கள் தான் யாழக்கண்ணி. ஓ, உங்களோட பேர் தான் யாழக்கண்ணி. யாழக்கண்ணி யாழக்கண்ணி அம்மா. அப்படி ஏமா தொடாதிரியாத்தா? ஏன்? ஐயோ, கங்கணம் கட்டி விட்டாங்க வேற. ஏம்மா அம்மா யாழக்கண்ணி கங்கணம் கட்டுவது என்னன்னு தெரியுமா? ஒரு தெய்வத்துக்கு ஒரு கட்டுப்பாடு. ஆமா, கட்டுப்பாடு. பெண்களுக்கு தாலி, தாலி, காட்டுக்கு வேலி, ஒரு வேலி. அதே போல என் மன சுத்தமா இருக்குது. இதெல்லாம் தேவைன்னு சொன்னாலும் அவங்க மனுஷன் இருக்குது, அவங்களுக்கு தான் தெரியும். அதுக்காக இது ஒரு கட்டளை. இதெல்லாம் கடவுளுடைய கையில இருக்குது. ஆமா, நம்ம கையில இல்ல. ஒரு கோழியை பிடிச்சி வளர்த்துறோம். என்ன மைபாலனா, ஒரு கோழியை பிடிச்சி வளர்த்துறோம். அந்த கோழியை நம்ம பேச்சு கேட்கல. இப்படி நாம கையில இல்ல. இந்த ஆண்டினுடைய கிருவினுடைய அந்த ஆண்டினுடைய கிருவிதான் இருக்கிறது. அதனால நாம இருக்கிற பக்கத்தோட இருந்தா கடவுளை கண்டிப்பா நம்மளை காய்ச்சலிப்போம். அப்படி எல்லாமே ஒரே மனுஷோட இருந்தா கண்டிப்பா காய்ச்சலிப்போம். அதை போறியா நினைச்சா நடக்கும், நடக்காது. அது மட்டும் இல்ல, இன்னும் கேட்டு இன்னும் பணம் கொடுங்க, இன்னும் பணம் கொடுங்க அப்படின்னு. இது என்னது என்னது? கேட்டு கொடுப்பது மனித குணம். கேட்டு கொடுப்பது மனித குணம். பணம் கொடுங்க பணம் கொடுங்க கேட்டது நம்மளுடைய மனித குணம். என்னுடைய வேடத்தை பாராட்டி அவங்க எல்லாம் யாரு? ஒரு தெய்வ குணம். தெய்வ குணம் எடுத்து அவங்களுடைய சொத்துல இருந்து 1500 நீங்க வசூலுக்கு முன்னாடி இதெல்லாம் கொடுத்துருவே போகும்போது இல்ல எல்லாத்துக்கும் உண்டா? அந்த பணம் கொடுத்ததால திருப்பி காலையில கொடுத்துருவியா? இல்ல நீ அதான் நம்மளுடைய இனம், அதான் நம்மளுடைய சனம். சரிப்பா, ஒரு கூத்தாடி கையில பணத்தை கொடுத்து 10 ரூபாய் கொடுத்து வாக்குனால் கோவிந்தனுடைய வாக்கு. ஒரு ஆட்டுக்காரன் கையில ஒரு 5 ரூபாய் கொடுத்து வாக்குனாலும் அர்ஜுனுடைய வாக்கு. அதுக்குதான் ஆடல் பாடல் எத்தனை இருந்தாலும் நம்மளுடைய கவலை எல்லாம் போகும் கலை கூத்தாடி. கலை கூத்தாடி கையில கொடுத்தா
அந்த அம்மனுடைய சன்னதி 20 முழுவதும் வளர்த்துவோம். இந்த மக்களுடைய பேரை சொல்லுவோம். ஆர்கெஸ்ட்ரா கரகட்ட வைப்பதெல்லாம் அது வாய் தாண்டி சொல்றது இல்லை. பணத்தடிச்சுட்டு போறது. நாம நேச்சுரா ஆடுறோம், நேச்சுரா கத்துறோம், வாயால பாடுறோம். அதெல்லாம் அப்படி இல்ல. அடி வாங்குறோம், அடிக்கிறோம், நிக்கிறோம். அது மாதிரி இது இல்லப்பா. கவலை எல்லாம் போகும் கலை கூத்தாடி எனக்கு அம்பளிப்பு தந்த இன்னும் அவங்களுடைய பேரை சொல்வதெல்லாம் நீங்க வைத்து பார்த்தா அவங்களுடைய குடும்பம் எல்லாம் இன்னும் ஓய்ந்து ஓய்ந்து வளரும்படி என்ன ராம இளையராமன் கோபுரி எதை போட்டு வருகிறதோ அதே போன்று எனக்கு பணம் கொடுத்தவங்களும் சரிதான், கொடுக்காதவங்களும் சரிதான். அவங்களுடைய குடும்பத்தில் எல்லாம் இன்னும் நோவோடு இல்லாம வெளியில அண்டாம இன்னும் எரிச்சல் புகச்சல் சொல்லக்கூடிய இதெல்லாம் அண்டாம இந்த ஐயாவகி இளைய பெருமா கூட காட்சியளிக்க வேணும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நன்றி நமஸ்தையா. பத்து மாதம் 300 நாள் 3000 தசுகளை நாடி இந்த ஒரு சாண அங்கத்திலே என்னை சுமந்து பெற்றெடுத்தாரு என்னுடைய தாய் தந்தைகள் யாரு ஏன் சொல்லணுமா? ஓட்டி குடியா கூத்தாடுறா கால சம்பளம் வாங்கல அண்ணா அப்படி கேட்கணும் கேட்கணும் அப்படி இருந்தாலும் யாரு யாருமா என்னோட தந்தை யாரோ யாரு தரிநந்தராசன். ஓ தரிநந்தராசன், தரிநந்தை தரிநந்தை தரிநந்தராசனுக்கு தையலார் அயாலக்கண்ணான் தையலார். ஆமா ட்ரெயிலரா போறதுங்க தையலார். ஓ தையலார் யாலக்கண்ணி அப்படி நான் யாலக்கண்ணா இருந்தாலும் தரிநந்தராசனுக்கு சரி என்னுடைய தந்தையாரா இருந்தாலும் அம்மா போய் என்ன அம்மா நாடு நகரம் நீங்க எங்க இருக்கீங்க இப்போ இதை சொல்லணுமா?
முடியவே முடியாதும்மா. திருப்பி வீட்டுல உட்கார முடியல, என்னால முடியவே முடியாது. அப்படித்தான் அம்மா உள்ள சொல்லும். வெளியே வந்து பெருமாளுடைய ஆமா ஆமா. செத்தான நாடகத்திலே சாது பேர் இருக்கணும். தொலைச்சாலும் செல்வி உன்னால் கொடுத்தான் அப்படி ஒரு பேர் இருக்கணும். என்ன மாதிரி நீங்களும் கூட்டு வீட்டு விட்டு வெளியே வர அப்படி என்னுடைய நாடு 7வது வேணும். 7வது விளக்கு தென்னந்த ராசனுக்கு நான் தையலாரா நான் இருந்தாலும் அம்மா யாழக்கண்ணா இருந்தாலும் என்னுடைய அழகு என்ன தெரியுமாடி ஆட்டாம சொல்லுடி அம்மா என்னம்மா கையாளால் யாழக்கண்ணியை நான் பிறந்தாலும் அழகிலே சிறந்தவன். அழகிலே சிறந்தவளா? என்னுடைய அழகு இந்த பூலோகத்திலையும் தேவலோகத்திலையும் யாராலும் இருக்க முடியாது. ஆமா ஆமா அவ்வளவு அழகா என்னுடைய அழகு. எத்தனை அழகு? 11 அழகு. 11 அழகுன்னு சொல்லுவாரு, 10 அழகுன்னு சொல்லுவாரு. சரி, இப்படி அழகு வாய்ந்தவன். அப்படி அழகு உள்ள பெண்ணா இருக்கிறேன். எனக்கு என்னோட யாரு ஒரு அளவுக்கு எச்சா இருக்கிறார்களோ அவருதான் நான் திருமணம் முடிப்பேன் என்று பேராசைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். ஒரு ஆசை உங்களோட அழகா படுத்து இருக்கிறாரு. போறாரு யாருப்பா? அதான் அப்புறம் வாட்டுக்கு எடுத்துட்டு போறாரு பாரு. அவரு அம்மா அவரெல்லாம் ஒரு அழகு இல்லை. அப்புறம் எனக்கு அழகுக்கும் என்னோட அந்திக்கும் என்னுடைய கலருக்கும் இதுக்கு எனக்காத்த கணவர் வேணும் அப்படின்னு நான் யார் இடத்துல சென்றேன் சொல்லுகிறேன்.
ஈசன் இடத்துல சென்று சரி ஐயா ஆ அழகில சிறந்தவர் ஓஹோ என்னோட ஆ யாரு ஒரு அழகு ஆ செஞ்சா இருக்கிறார்களோ அவர்களோட திருமணம் முடிப்பது என்று சரி ஈசன் இடத்துல சென்று சரிமா அப்படி ஈசன் இடத்துல செல்லும் பொழுது ஈசன் சொன்னார் ஆ என்ன சொன்னார் எப்படி அம்மா ஆ உனதா 11 அழகு 11 அழகு உன்னை விட ஆ ஒரு அழகு சரி எச்சா ஒரு மாப்பிள்ளை இருக்கிறார் ஓஹோ வருவாரு ஒரு அழகு எஸ்டா எச்சா என்னோட ஒரு அழகுல சிறந்தவர் ஆ அவர் வருவாரு ஆ. அப்படின்னு சொன்னார் ஆ அதான் இருக்குமோ இதா இருக்குமோ அப்படி ஈசன் இடத்துல கேட்கும் பொழுது சரி இது எங்கயா எனக்கு கிடைப்பாரு எப்படி வருவாரு அப்படின்னு கேட்டேன் ஆ அப்ப சொன்னா எப்படி யாரு சரி ஈசன் சொன்னா சரி இந்த 7வது வனத்திலே நீ இருக்க வேண்டும் இருக்கணும் 7வது வனத்திலே நீ இருந்தா ஆ அப்படி அவர் வந்தா ஆ என்னன்னா நடக்கும் எப்படி நான் கண்டுபிடிப்பது எப்படி அப்படின்னு கேட்டேன் ஆ அது ஈசன் சொன்னார் எப்படி 7வது வனத்திலே இருக்கும் பொழுது ஆ அவருடைய அந்த 7வது வனத்துக்கு வந்து கால் வைத்தா கால வைத்தால் காய்க்காத மரமெல்லாம் காய்க்கும் ஓ காய்க்காத மரம் காய்க்கும் பூக்காத மரமெல்லாம் பூக்கும் மரம் பூக்கும் பட்டு போன மரம் பால் வரும் பால் வரும் அப்படி அந்த வனத்துல இந்த மரங்கள் எல்லாம் இப்படி செடிகள் எல்லாம் வந்தா ஆமா அப்பதான் ஆ. அவர் வந்துட்டாருன்னு எண்ணிக்கொள் ஓஹோ அப்படி ஈசன் சொன்னார் சரி அம்மா அதனால ஆ இந்த 7வது வனத்துல சரி கண்ணுக்கத்த